الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزفة الجافي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: நேற்று படித்தோம். லா தக்திபு அலைய ஃபஇன்னஹு மன் கதப அலைய ஃபல்யலிஜின் நார். பொதுவாக பொய் பெரும் பாவம். நபியின் மீது பொய் சொல்வது பெரும் பாவத்திலும் பெரும் பாவம். இன்ன கிதுபன் அலைய லைஸ கிதுபின் அலன்னாஸ். நபியே சொல்லியிருக்கிறாங்க, என் மீது பொய் சொல்வது மற்ற மக்களின் மீது பொய் சொல்வதை போன்றதல்ல. வேண்டுமென்றே தெரிந்த நபி சொல்லாததை சொன்னதாக யாராவது சொன்னால் அஷத்துல் கபாயிர், ஹராம். சில பேர் சொல்கிறாங்க, பொய்யான ஹதீஸை பயான் செய்பவர்கள் காஃபிருடைய பட்டியலில் சேர்க்கணும் உண்டு. அந்த அளவுக்கு கொண்டு போயிடுது. ஆனால் ஃபத்வாவுடைய சொல் காஃபிர் இல்லை, ஃபாசிக். இதுதான் ஃபத்வா. தக்ஃபீர் என்பது இஸ்லாத்துடைய உசூலுக்கு மாற்றமானது. பெரிய பாவங்கள் செய்வதன் காரணமாக யாரும் காஃபிராக ஆகிறதில்லை. இந்த தலைப்பிலே ஒரு 5 ஹதீஸ் இது சம்பந்தமாகவே தொடர்ந்து வரும். 5 ஹதீஸும் சஹாபாக்கள் வழியாகத்தான் கிடைக்கிறது நேரடியாக. முதல் ரிவாயத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸை படித்து முடிச்சிட்டோம். அதில் சராஹத்தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2வது ஹதீஸ் படிக்கிறோம். ஹதஸனா அபுல் வலீத் قال حدثنا شعبة عن جامع بن شداد عن عامر بن عبد الله بن الزبير عن أبيه قلت للزبير إني لا أسمعك تحدث عن رسول الله صلى الله عليه وسلم كما يحدث فلان وفلان. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய மகன் ஆமிர் சொல்றார்,
ஆமீர் தன்னுடைய தகப்பனார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைரிடமிருந்து அத்தாட்ட கேட்டாராம் மகன், நபியிடமிருந்து இவர்கள் ஹதீஸ் சொல்வதை போன்று, இவர்கள் ஹதீஸ் சொல்வதை போன்று, இன்னன்னார் ஹதீஸ் சொல்வதை போன்று நீங்கள் ஹதீஸ் சொல்கிறத நான் காதில் வாங்கலையே. நீங்கள் நபியின் வழியாக ஹதீஸ் சொல்வது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. கமாயு ஹதீஸு ஃபுல்லானும் ஃபுல்லானும், இந்த ஃபுலான் யார்? இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தின் அடிப்படையில் அப்துல்லாஹ் பின் மசூத் ரிவாயத் செய்கிற மாதிரி, ரெண்டாவது அபு ஹுரைரா ரிவாயத் செய்கிற மாதிரி, நீங்கள் ஏன் ஹதீஸை ஹதீஸ் சொல்கிறது இல்லைன்னு கேட்டார். கால ஆமாம், இன்னி லம் உஃபாரிகுஹு, நான் நபியை விட்டும் பிரிந்திருந்தவன் அல்ல. பெரும்பாலும் நபியோட தான் காலத்தை நான் கழிச்சிருக்கிறேன். எனவே நபியுடைய செய்திகள்லாம் எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் நபியோடு இருந்தாங்க, நிறைய ஹதீஸை சொன்னாங்க. நபிக்கு எனக்கு மத்தியில் தாலுக்காத்து கம்மி, எனவே நான் ஹதீஸை சொல்லலை அப்படின்னு நினச்சிக்காதப்பா. வலாக்கின் சமீத்துஹு யகூல், நபி சொல்ல நான் செவியிட்டிருக்கிறேன், மன் கதப அலைய ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், என் மீது யார் பொய் சொன்னார்களோ அவர்களுடைய இருப்பிடத்தை நரகத்திலிருந்து ஆக்கி கொள்ளவும். இந்த ஹதீஸ் தான் எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒன்றை சொல்ல போய் அது ஏதாவது தப்பாக போயிடுச்சின்னு சொன்னால் இந்த ஹதீஸுடைய பட்டியலில் நான் வந்துடக்கூடாதே என்பதற்கு தான் நான் சொல்லலேன்ட்டான். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அப்போ அந்த அளவுக்கு பயந்துருக்கிறாங்க சஹாபாக்கள்லாம். மூணாவது ஹதீஸ், பிஹி قال حدثنا أبو معمر قال حدثنا عبد الوارث عن عبد العزيز قال أنس إنه ليمنعني أن أحدثكم حديثا كثيرا, என்னை தடுக்குகிறது அதிகமான ஹதீஸுகள் உங்களுக்கு நான் எடுத்து சொல்வதை. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபி அவர்கள் சொல்லியிருப்பது, மன் தஅம்மத அலைய கதிபன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். இந்த ஹதீஸ் தான் என்ன அதிகமான ஹதீஸுகள் எடுத்து சொல்லுவதை தடுத்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. இத்தனைக்கும் அனஸ் யாரு? முகத்திரீன் ஃபில் ஹதீஸில் உள்ளவங்க. நபியிடமிருந்து அதிகமான ஹதீஸுகள் ரிவாயத் செஞ்ச பட்டியலில் யார் வரா? அனஸ் வராங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நபியிடமிருந்து அதிகமான ஹதீஸுகள் நான் ரிவாயத் செய்வது என்னை தடுக்குகிறது இந்த ஹதீஸ்ன்னு சொல்கிறாங்க. 2286 ஹதீஸுகள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குது. 2286 ஹதீஸ்கள். 2286 ஹதீஸுகளை ரிவாயத் செஞ்சுட்டு அதிகமான ஹதீஸுகள் நபியிடமிருந்து நான் சொல்லுவதை என்னை தடுக்குகிறதுன்னு சொன்னாங்க. அப்போது ஒரு சந்தேகம் வருது, என்ன இது இதான் இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்சுருக்கிறாங்களேன்னு சொல்லி.
சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஹதீஸுகளை, நபியிடமிருந்து நான் கேட்ட ஹதீஸுகளை சொல்கிறதாருன்னா இன்னும் பல ஆயிரம் நான் சொல்லணும். 2000 லட்சம் ஹதீஸ் தான் வந்திருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் 5000 10,000 ஹதீஸ் எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு நல்ல டீக்கா தெளிவாக அச்சமின்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகள் இத்தனை தான் என்ற ரீதியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டு காலம் நபியுடைய சுஹபத்தில் இருந்தாங்க, நபியுடைய ஹாதிமாக இருந்தாங்க. நீண்ட நெடிய காலங்கள் சஹாபாக்களுடைய காலம், கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய எல்லா சஹாபாக்களும் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஒரு 2 3 4 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. அந்த 2 3 4 சஹாபாக்கள் அனஸை ஒருத்தவங்க. நிறைய பேர் அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை கேட்டாங்க. இப்படி கேட்டதின் காரணமாக தான் அந்த எண்ணிக்கை கூடிச்சு. விளக்கங்கள் கொடுக்கும்போது, ஏனென்றால் கேட்கும்போது தெரிஞ்ச ஹதீஸை தெரியலேன்னு சொல்லக்கூடாது அல்லவா? கித்துமான் அறவே கூடாது, இத்துமானுல். எனவே தான் ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. மன் சுயில அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமா பிலிஜாமின் மினன் நார். நம்மளா சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கிறது, ஒன்று கேட்டு சொல்கிறதுன்னு இருக்கு. கேட்குற நீனு எனக்கு தெரியும், தெரியாது எனக்கு என்று சொல்வது பெரிய குற்றம். நாளைக்கு கடிவாளம் போட்டுருவோம், நெருப்பு கடிவாளம் போட்டுருவோம். உனக்கு தான் மார்க்க விஷயம் தெரிஞ்சிச்சு, தெரிஞ்சதை ஏன் தெரியலேன்னு சொல்லி. இப்படித்தான் அவர்கள் 2286 ஹதீஸ்கள் சொல்லியிருக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறதாக இருந்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் சொல்லலாம். நாலாவது ஹதீஸ், பிஹி கால ஹதஸனா அல் மக்கி இப்னு இப்ராஹிம் قال حدثنا يزيد بن أبي عبيد عن سلمة هو ابن الأكوع قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول من يقل علي ما لم أقل من يقل علي ما لم أقل. நான் சொல்லாததை என் மீது யார் சொல்லுவாங்களோ, என் பேரை பயன்படுத்தி ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். இந்த ஹதீஸ்லையும் கண்டிப்பு இருக்கிறது, நபியின் மீது போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. மக்கி இப்னு இப்ராஹிம், இந்த ஹதீஸுக்கு ஒரு விசேஷமான அந்தஸ்து இருக்கிறது. இமாம் புகாரியுடைய உஸ்தாத் மக்கி இப்னு இப்ராஹிம். மக்கி இப்னு இப்ராஹிமுடைய உஸ்தாத் யஸீத் இப்னு அபி உபை. அவங்களுடைய உஸ்தாது சலமா. சலமாவிலேருந்து நேர ரசூலுல்லாவுக்கு போயிடுது. ரசூலுல்லாஹ் இடத்துல இமாம் புகாரி எத்தனை வாசித்தாவை கொண்டு அடைகிறாங்க? பிராக்கெட்டில் பாரு, சுலாசியாத்துன்னு போட்டிருக்கான் இந்த ஹதீஸில். இந்த புகாரியில் பொதுவாகவே நபியிடம் எந்த ஹதீஸில் வாசித்தா கம்மியாக இருக்கிறதோ அந்த ஹதீஸ் பவர்ஃபுல் ஹதீஸ். அது இமாம் புகாரி அவர்களுக்கு 22 சுலாசியாத் இருக்கிறது. இந்த முழு புகாரியிலையும் 22 ஹதீஸ்கள் 3 வாசித்தாவை கொண்டு இணங்கிறது, போய் சேர்ந்துருது. அதில் முதல் ஹதீஸ் தான் மக்கி இப்னு இப்ராஹிம் தான் ஃபஸ்ட். 3 வாசித்தா நபியிடம் போய் சேர்ந்துடும். ஒரு வாசித்தா மக்கி இப்னு இப்ராஹிம்.
இமாம் புகாரியுடைய ஷைഖுகளிலேயே பெரிய ஷைഖ், நம்முடைய இமாமுல் ஆலமுடைய மாணவர். அவர் இமாமுல் ஆலமுக்கு மாணவர், இமாம் புகாரிக்கு உஸ்தாத் மக்கி இப்னு இப்ராஹிம். இன்னும் சொல்லப்போனால் 22 சுலாசியாத்தில் இமாம் புகாரியுடைய 20 உஸ்தாதுகள் ஹனஃபி மதுஹபுடைய ஹனஃபி மதுஹபுடைய இமாம்களுடைய மாணவர்களாக இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு. ஆனால் இமாமுல் ஆலம்கிட்ட ஓதனவங்கள்லாம் இமாம் புகாரிக்கு உஸ்தாதாக இருந்தாலும் கூட இமாம் புகாரிக்கு இமாமுல் ஆலமின் மீது ஒரு தனி மதிப்பு அந்தஸ்தெல்லாம் இருக்கிறதில்லை. கேட்குறாங்க பெரிய மனிதர்கள், அவங்களுடைய மாணவர்கள்லாம் உங்களுக்கு உஸ்தாதாக இருக்கிறாங்க, அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்குறீங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு, அவங்க உஸ்தாது அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு உண்டான மதிப்பை கொடுக்கறதில்லை என்றெல்லாம் பெரிய மனிதர்கள் கேட்குறாங்க. ஹைர், இந்த ஹதீஸ் ரிவாயத்துன் பில் மானா மையக்குள் அலைய மாலம் அக்குள். நபி எந்த சொல்ல சொன்னாங்களோ அதே சொல்லணுமா, நபியுடைய அந்த சொல்லை கொண்டு என்ன கருத்து வருகிறதோ அந்த கருத்தை சொன்னால் இந்த ஹதீஸுக்கு உட்படுவாங்களாம். இந்த ஹதீஸை பார்க்கும்போது நான் எந்த சொல்லை சொன்னேனோ அதை சொல்லணும்னு தெரியல. எனவே சில பேர் சொல்கிறாங்க ரிவாயத்துன் பில்மானா நாஜாயிஸுங்கிறாங்க. நபியுடைய நாவிலிருந்து எந்த வார்த்தை வந்ததோ அந்த வார்த்தை அப்படியே மொழியணும், கருத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான ஜும்ஹூரி முஹத்திஸீன்கள் ரிவாயத்தின் பில்மானா ஜாயிஸுங்கிறாங்க. நல்ல கெட்டிக்காரங்களாக இருந்தால், நபி என்ன சொன்னாங்கங்க நன்றாக புரிஞ்சிருந்தால், அந்த புரிதலுக்கு பின்னால் இவங்க வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இந்த வார்த்தையை கொண்டு நபியுடைய கருத்துக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் வந்துடக்கூடாது. இந்த ஷர்த்துக்கு உட்பட்டு இருக்குமையானால் பிலஃபுலின் யூஜிபு தகீரல் ஹுக்குமி என்பது இருக்கக்கூடாது. அன்னல் இத்தியான பில்லஃபுலி அவுலா. ஆனால் சிறப்பு என்ன, நபி சொன்ன அதே வார்த்தையை சொல்வது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது. வார்த்தையை போட்ட நபி சொன்ன வார்த்தையில் உண்டான கருத்தை மாற்றக்கூடியது அல்ல, பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க. இதில் சலமத்து புனு அக்வா, இவங்க தான் சஹாபி. ஒரு பிரபல்யமான வரலாறு உண்டு. இவங்களுடைய குனியத் அபு சலமா. இவங்க இஸ்லாத்துக்கு வந்தது ஒரு அற்புதம், ஒரு மூஜிசாவை கொண்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்களே சொல்கிறாங்க, நான் குஃபுரில் இருந்தேன், ஷிர்கில் இருந்தேன், முஷ்ரிக்காக இருந்தேன், காஃபிராக இருந்தேன். எப்படி எனக்கு இஸ்லாமுடைய பாக்கியம் கிடச்சிச்சின்னு சொன்னால், நான் ஒரு ஓநாயை பார்த்தேன். அந்த ஓநாய் மானை பிடித்து சென்றது. நானும் பின்னாலேயே போனேன். அந்த ஓநாயுடைய வாயிலிருந்து மானை பிடுங்கி ஓநாயை காப்பாற்றினேன். எனக்கு இரக்கமாக இருந்துச்சு, பாவம் ஓனா மானை பிடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லி. உடனே அந்த ஓனா என்ன சொன்னது, நீ நாசமாக போவோ, ஓனா பேசுது, இப்போ நீ நாசமாக போவோ, என் விஷயத்தில் எதுக்கு நீ தலையிடுற? அல்லாஹ் எனக்கு இதை ரிசுக்காக கொடுத்துருக்குறான். எனக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை போய் நீ பிடுங்கிட்டேயே. மான் ஓமானா, நீ காசு கொடுத்து வாங்கி வச்சுருந்தியா? காட்டில் உள்ள மானும் எனக்கு உள்ள ரிசுக்காக உள்ளதை நான் சாப்பிட்றேன், ஏன் என் விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு ஓனா பேசிச்சான். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல், அங்கே யாருமே இல்லை, ஆனால் ஓனாய் பேசுகிறதேன்னு சொல்லி தன்னை அறியாமலேயே சத்தம் போட்டு பேச ஆரம்பிச்சிட்டார்.
இப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு சொன்னவுடன் அந்த ஓநாய் சொன்னதா, இது என்ன ஆச்சரியம், நான் பேசுறது ஒரு ஆச்சரியமா? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தூதர் வந்திருக்கிறார். பேரீத்த மரங்கள் நிறைந்த பகுதியில் அவர் உங்களுக்கு அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அவனை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது அவர் பேச்சை கேட்காம கல்லையும் மண்ணையும் சாமியை வணங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் ஆச்சரியம், புத்தி இல்லாமல். இப்படி சொன்ன உடனே சலமத்துக்கு அக்கோ சொல்கிறாங்க, உடனே நேராக அந்த பகுதியிலேருந்து ரசூல்லா இடத்துல போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நான் ஈமான் கொண்டேன். அவங்களுடைய வரலாறு நபி அவர்களுடைய மோஜிசா அதன் காரணமாக இவருக்கு காண்பிக்கப்பட்டு, இங்கே நபிக்கே தெரியாத மோஜிசா நடந்திருக்குது. அதே மாதிரி வலியுல்லாக்களுக்கு கராமத்து நடக்கும், வலியுல்லாக்களுக்கே தெரியாது. இப்போ இந்த சாதாரணமான ஒரு காஃபிர் இடத்துல போய் ஓனாய் பேசுதுன்னு சொன்னால் இவர் மகத்துவமானவர் என்பதனாலா? இல்லை, நபிக்கு உண்டான அந்த மோஜிசாவை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இவருடைய ஈமானுக்கு நசீபாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே பொது சட்டம், மோஜிசா என்பதும் கராமத் என்பதும் நபியும் தான் இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியாது, வலியுல்லாக்களும் தன்னுடைய இஷ்டத்திற்கு கொண்டு வர முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும்போது மோஜிசா நடக்கும், அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும்போது கராமத்து நடக்கும். நிறைய பேர் கராமத்தின் காரணமாக எனக்கு வலியுல்லா வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்களே, என்ன உன் இஷ்டத்துக்காக இருக்குது, வலியுல்லா இஷ்டத்துக்காக இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கராமத் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. மூத்தா போனதற்கு பின்னாலும் கூட வலியுல்லாக்களுக்கு கராமத்து இருக்கு. அதுதான் சுன்ன ஜமாத்துடைய அக்கீதா. ஆனால் இதெல்லாம் காரணமாக வச்சு, எனவே நான் வலியுல்லாவுடைய கபரில் போய் நான் என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட கேட்கலாம். ஒருத்தர் எழுதியிருக்காரு, நான் ஜாபீர் பாக்கேன் என்னாலும் போட்டிருக்கு, நான் ஒரு தர்காவுக்கு போனேன், ஜியாரத்துக்கு போனேன், இல்லை அவர்கிட்ட உதவி தேட போனேன், வம்புக்கு இருக்குன்னு சொல்லி ஜியாரத்துக்கு போனேன், இல்லை அவரிடத்தில் நான் உதவி தேட போனேன்னு இருக்கிறார். பாவம், என்ன செய்கிறது? சரி, அஞ்சாவது ஹதீஸ். பிஹி قال حدثنا موسى قال حدثنا أبو عوانة عن أبي حسين عن أبي صالح عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال تسموا باسمي ولا تكتنوا بكنيتي ومن رآني في المنام فقد رآني. என்னுடைய பெயரை இட்டுக்கொள்ளுங்கள், வைத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய குன்னியத்தை நீங்கள் குன்னியத்தாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என்னை கனவில யார் பார்த்தாரோ என்னையே பார்த்து விட்டார். ஃபகத் ரஆனி. ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி. ஷைத்தான் என்னுடைய தோற்றத்தில் உருவம் எடுக்க முடியாது. வமன் கதப அலைய முத்தஅம்மிதன், என் மீது யார் வேண்டுமென்றே பொய் சொன்னார்களோ, ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவருடைய மக்அதை, சீட்டை, இருப்பிடத்தை, ரிசர்வேஷனை நரகத்தில் ஆக்கிக்கொள்ளவும். நபியுடைய ஹதீஸ் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, அதுக்கு பின்னாலேயும் நபியுடைய பெயரை போட்டு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த ஹதீஸுக்கு உட்பட்டுடுவேன். ஆனால் நபியுடைய ஹதீஸ் இல்லை, நபியுடைய ஹதீஸுன்னு நினச்சிக்கிட்டு நம்பிக்கிட்டு யாரோ சொன்னதை நீ சொன்னேன்டா இந்த ஹதீஸுக்கு ஆளாக மாட்டோம். நபி சொன்னாங்க, என்னுடைய குன்னியத்தை நீங்கள் குன்னியத்தான் ஆக்கி கொள்ளாதீர்கள், வேண்டாம் பேரை வச்சுக்கங்கன்ட்டான். என்ன காரணம்? ஒரு தடவை நபி அவர்கள் கடைத்தெருவுக்கு போகிறாங்க. பின்னாலேருந்து ஒரு ஆள் யா அபுல் காசிம்னு கூப்பிட்டாரு. நபி நினச்சாங்க நம்மளை தான் யாரோ கூப்பிட்றாங்க போலக்குன்னு திரும்பி பார்த்தாங்க.
உடனே சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை அழைக்கல, இந்த மனிதரை அழைச்சேன், அபுல் காசிம் என்று சொன்னார் அவர். எனவே சொன்னாங்க, இந்த மாதிரி இல்திபாஸ் ஏற்படுகிறது, என்னுடைய குண்ணியத்தை யாராவது வைத்தால் எனவே நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு சொல் இருக்கிறது, யூதர்கள் வேண்டுமென்ற அபுல் காசிம் சொல்லி நிறைய பேருக்கு தாங்கள் வச்சுப்பாங்களாம். ஏண்டா நபி அவர்களுக்கு தொல்லை கொடுக்கணும், நோவினை கொடுக்கணும் என்ற காரணமாக. நபியை பார்த்தாங்கண்டா அபுல் காசிம் என்று சொல்லுவாங்க. நபி திரும்பி பார்த்தாங்கன்னா, உங்களை கூப்பிடலங்க, அவரை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி விரைக்கிறதுக்காக வேண்டியே இப்போ தான் ஒரு கட்டளை போட்டாங்க, அபுல் காசிம் என்று யாரும் பேர் வைக்காதீங்க, முஹம்மதுன்னு வச்சுக்கோங்க. நீ கேட்கலாம், இப்போ முஹம்மதுன்னு கூப்பிட மாட்டாங்களா? அரபு நாட்டு வழக்கத்தில் யாரும் பேரை சொல்லி அழைக்கிறது அல்ல. மகனுடைய பேரை சொல்லி மகனுடைய அத்தாவின்னு தான் சொல்லுவாங்க. எனவே பேரை சொல்லி யாரும் அழைப்பதற்கு தானே சான்ஸ் கிடைக்காதுங்கிறதுனால முகம்மதுன்னு வச்சுக்க சொன்னாங்க. எனவே முகம்மது என்ற பெயர், அகமது என்ற பெயர் வச்சுக்கலாம், அபுல் காசிம் என்கிற அந்த பெயரை வைக்கக்கூடாது. சரி, இது நபி இருக்கிற காலத்தில் தான் அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி இல்திபாஸ் வந்துச்சு. இப்போ நபி இல்லைங்கிறதுனால இப்போ முகம்மது பேரையும் வைக்கலாம், அகமது பேரையும் வச்சுக்கலாம், அபுல் காசிம்ங்கிற பேரையும் வைக்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி உள்ள அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எந்த பேர் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் முஹம்மத் என்கிற பேர் தான் அதிகமாக இருக்குது உலக ரீதியில். சமீபத்தில் ஒரு முகநூலில் பார்த்தேன், இந்திய அளவில் ஒரு ஆள் பேசினா, ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்தான், இந்தியாவிலேயே எந்த பேர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படியே 10வது ஸ்டேஜ், 9வது ஸ்டேஜ், 8வது ஸ்டேஜ்னு நிறைய பேரை சொல்லிட்டு இருந்தான். அதில் 2வது ஸ்டேஜில் முகம்மது இருக்கார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். முதல் ஸ்டேஜில் ராமன் இருக்கார். இந்தியாவுடைய பெயர்களில் முதல் ஸ்டேஜில் எது இருக்குது? ராமன் இருக்குது. 2வது பேர் சரி, அதாவது நாங்கள் இருக்கிறது 20% தான், நீ 80%. 20%லே நாங்கள் 2வதுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் 80%ல் நீ இன்னும் ஃபஸ்ட்டு வந்தால் என்ன? இப்படியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சரி, உலக ரீதியிலையும் சரி, இந்திய ரீதியிலையும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் தான் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது. கனவை பற்றியும் மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தின் இருக்கின்ற ஹதீஸ். பொதுவாக கனவுகள் எதை கனவுல பார்க்குறோமோ அதுவே நடக்கும். அதுக்கு பலன்கள்லாம் தேவையில்லை. 3 நாளாக கருவாட்டானம் வந்துச்சு, மீனானம் வந்துச்சு, ரசம் வந்துச்சு, கஞ்சி வந்துச்சு. இப்போ ராத்திரி கனவு காண்றார், பிரியாணி வந்திருக்கு டிஃபன்லன்னு சொல்லி. இன்றைக்கி மதியானத்தில் சாப்பிட்ற வர பிரியாணி தான் வந்திருக்கு. ராத்திரி கனவு பண்ணுறோம் கரெக்டாக, ரசம் வந்தால் நமக்கு இன்றைக்கி பிரியாணி வந்திருக்கு. இப்படியாக எது நடக்குமோ நாளைக்கு அது அப்படியே தேவையெல்லாம் தேவைப்படாமல் என்ன வரும்? கனவுல வரும். சிலது இருக்கிறது, ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு பொருளுடைய அந்த மூலத்தை, அசலை தன்னுடைய உருவமாக ஆக்கிட்டு நம்மள்கிட்ட காமிப்பான் தன்னை. ஷைத்தானே வருவான். சாகுல் ஹமீது நாயகம் என்கிற முறையில் பெரிய ஜிப்பாக்கை போட்டுக்கிட்டு தலப்பாவை கட்டிக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, சான்ஸ் இருக்குது வருவதற்கு. பெரிய மனிதர்கள் அவங்கெல்லாம் சொன்னால் ஒரு 10 ஆடை கொண்டு என் தர்காவில் அரு, அப்போ தான் அவனுக்கு காட்சி நல்லா போவோம். ஷைத்தான் சொல்கிறான், யாருடைய வடிவத்தில் வந்திருக்கிறான். அப்படி இல்லை, ஒரு 30 நாளைக்கு ஏத்திக்காஃப் இருக்கு என் தர்காவில் இவர் பார்க்குறாரு, பெரிய தலப்பாக இருக்குது,
நான் நாகூர்லேருந்து ஷாவுல் மீது நாயகம் வந்திருக்கிறேன்னு சொன்னார் என்கிட்ட. எனவே இது வலிவில்லாவை என்னிடத்தில் வந்துட்டாங்க என்று சொல்லி உடனே அங்கே போய் ஏத்திக்காக இருக்கலாமா? இருக்க முடியாது. பார்க்கணும், இந்த சொல்லு மார்க்க அனுமதிச்சிருக்குதான்னு பார்க்கணும். ஏத்திக்காக எங்கே இருக்கணும்? பள்ளிவாசலில் இருக்கணும். ஆடுகள் குர்பான் யாருக்கு கொடுக்கணும்? அல்லாவுக்கு கொடுக்கணும். எனவே இது நிச்சயமாக அந்த வலிவில்லா வந்திருக்கவே மாட்டாங்க. வலிவில்லாவுடைய தோற்றத்தில் யார் வந்திருக்கிறா? ஷைத்தான் வந்திருக்கிறான் அப்படின்னு கணக்கு போட்டுக்கலாம். அடுத்து மூணாவதாக சிலதை எதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோமோ, எதை பற்றி கவலையாக இருக்குதோ, எதை பற்றி காதலாக இருக்குதோ, தூங்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். பகலில் எந்த பாடத்தில் உட்காந்தாலும் ஒரு ஆளை பற்றியே நினப்பு வருதுன்னு சொன்னால், காற்றுல தூங்கும் போதும் அவங்க வந்துடுவாங்க கனவுலாம் வராங்க. அடிச்சு எப்படியாவது நான் பார்த்துட்டான், அவன் எனக்கு லீவு. சரி, இந்த மாதிரிலாம் கனவுகள் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த அடிப்படையில் நபி சொல்கிறாங்க, என்னுடைய தோற்றத்தை ஷைத்தான் எடுக்க முடியுமா? முடியாது. என்னுடைய தோற்றத்தை ஷைத்தான் எடுக்க முடியாது. ஒரு தோற்றத்தை எடுத்து நான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறேன் என்று ஜனங்களை ஏமாற்ற முடியாது. இதான் இங்கே பிரச்சனை. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபி சூரத்தி. இது ஒரு ஹதீஸு. மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஅல் ஹக்க, இப்படியா ஒரு ஹதீஸ். மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லா அவ் லக அன்னமா ரஆனி ஃபில் யக்லா. இந்த ஹதீஸ் எல்லாம் முஸ்லீமில் இருக்குது. இதில் ஃபக்கத் ரஅல் ஹக்க, மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபக்கத் ரஅல் ஹக்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு சில போலி ஷேகுமார்கள் என்ன சொல்லுவாங்கண்டா, மார்க்கத்தை டீப்பாக விளங்காதவங்க நபி சொல்லிட்டாங்க, என்ன யாராவது கனவுல கண்டா அவங்க அல்லாஹுவையே கனவுல கண்டாங்க. ஹக்குண்டா அல்லாஹவை பார்த்துட்டாங்க. என்ன பார்த்தவங்க அல்லாஹவை பார்த்துட்டாங்க. என் தோற்றத்தில் நான் தான் அல்லாஹ் என்கிற அந்த கதை அளக்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் இல்ஹாத், பேதீனியுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே ஃபக்கத் ரஅல் ஹக்கண்டா உண்மையாகவே என்னை பார்த்தார்கள், அப்படி தான் அதுக்கு பொருள் சொல்லணும். நபி ஆகிரத்தில் சில பேர் சொல்கிறாங்க ஃபஸயரானி ஃபில் யக்லா, யக்லத்தில் பார்ப்பார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. யக்லத்தில் ஆகிரத்தில் பார்ப்பாங்க, மறு உலகத்தில் நபியை பார்ப்பாங்க. யக்லத்தில் தாவீல் செய்கிறாங்க. இப்படி தாவீல் செஞ்சால் இதான் எல்லா மூமினுக்கும் கிடைக்குமே, நபி அவர்களை பார்க்கிறது. இதில் என்ன குறிப்பு இருக்கிறது? கனவுல பார்க்குறவங்களுக்கு மட்டும் சொன்னால், எல்லா மூமின்களுக்கும் மறு உலகத்தில் நபியை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கும் தான். இருந்தாலும் இவருக்கு ஹுசூசி முலாக்காத்து கிடைக்கும், விசேஷ முலாக்காத். ஜெனரலாக ஒரு 50 பேர் கொண்ட ஜமாஅத்தோட 100 பேர் கொண்ட ஜமாஅத்தோட பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. தனியாக ரூமில் வேறு யாரும் இல்லாமல் இருக்கும்போது பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. யார் உலகத்தில் பார்த்தாங்களோ கனவுல நபியை, அவங்களுக்கு நபியோட ஹுசூசி முலாக்காத்துக்கு சான்ஸ் இருக்கிறது என்ற தாவீலும் இருக்கிறது. நம்முடைய இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா அவர்கள் அல்லாஹை பார்த்துருக்கிறாங்க கனவுல. துர்ருல் முக்தாரில் இருக்கிறது. அன்னஹு ரஆ ரப்பஹு ஃபில் மனாமி மிஅத மர்ரா, 100 தடவை பார்த்துருக்குறாங்க. இப்னு ஆபிதீன் ரஹிமஹுல்லா இந்த பிரபல்யமான கிஸ்ஸாவை சொல்லியிருக்கிறாங்க.
அன்னல் இமாம் ரலியல்லாஹு அன்ஹு கால், அவங்களே சொல்கிறாங்க, ராயித்து ரப்பல் இஸ்ஸத்தி ஃபில் மனாமி திஸ்அவ் வ திஸ்ஈன மர்ரா, 99 தடவை நான் பார்த்தேன் நபியேங்கிறனே அல்லாஹ்வே. ஃபகுல்து ஃபி நஃப்ஸி இன் ரஅய்துஹு தமாமல் மிஅத்தி லஅஸ் அலன்னஹு பிம யன்ஜுல் ஹலாயிகு மின் அஸாபி யௌமல் கியாமா. 100வது தடவை நான் அல்லாஹை பார்த்தேன்னு சொன்னால், கியாமத்து நாள் என்று அல்லாஹுடைய அதாபிலிருந்து படைப்பினங்கள் எல்லாம் எதை கொண்டு நஜாத்து பெறுவார்கள், பாதுகாப்பு பெறுவார்கள்னு கேட்கணுன்னு மனசில் வச்சுக்கிட்டேன். அடுத்த தடவை சான்ஸ் கிடச்சிச்சின்னு சொன்னால் நான் அல்லாட்ட நேரில் கேட்கணும். எப்படி? பிம யன்ஜுல் ஹலாயிகு மின் அஸாபிஹி யௌமல் கியாமா. கால ஃபரஐதுஹு சுப்ஹானஹு வ தஆலா. 100வது தடவையும் எனக்கு சான்ஸ் கிடைத்தது. ஃபகுல்து யா ரப்பி அஸ்ஸ ஜாருக் வ ஜல்ல ஸனாஉக் தக்கத்தஸத் அஸ்மாஉக் பிம யன்ஜு இபாதுக யௌமல் கியாமா மின் அஸாபிக். கேட்டுட்டேன், உன்னுடைய அடியார்கள் கியாமத்து நாள் என்று எதை கொண்டு நஜாத்து பெறுவார்கள்? வகால சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சொன்னானா கனவுலேயே, மன் கால பஅதல் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் யார் இப்படி சொல்வார்களோ, சுப்ஹானல் அபதியுல் அபத், சுப்ஹானல் வாஹிதுல் அஹத், சுப்ஹானல் ஃபர்து சமத், சுப்ஹான ராஃபிஉ ஸமாஇ பிகைரி அமத், சுப்ஹான மன் பஸத்தல் அர்த அலா மாஇன் ஜமத், சுப்ஹான மன் ஹலகல் ஹல்க ஃபஹஸாஹும் அதத், சுப்ஹான மன் قسم الرزق ولم ينسه، سبحان الذي لم يتخذ صاحبة ولا ولد، سبحان الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، نجا من عذابي. இதான் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை இந்த முறையில் தஸ்பீஹ் செஞ்சான். கியாமத்து நாளில் என்னுடைய அதாபிலிருந்து முழு பாதுகாப்பு இருக்கிறது. கியாமத்து நாளில் வசமாக சிக்காத அளவுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு உண்டான தௌஃபீக் கிடைக்கும். இது ரத்துல் முக்தாரில் ஜில்து 1 48வது பேஜில் இருக்கிறது. சொல்லுங்க பார்ப்போம், ஒரு தடவையாவது சொல்லிக்குவோம். சுப்ஹானல் அபதியுல் அபத், சுப்ஹானல் அபதியுல் அபத், சுப்ஹானல் வாஹிதுல் அஹத், சுப்ஹானல் ஃபர்து சமத், சுப்ஹான ராஃபிஉ ஸமாஇ பிகைரி அமத், சுப்ஹான மன் பஸத்தல் அர்த அலா மாஇன் ஜமத், சுப்ஹான மன் பஸத்தல் அர்த அலா மாஇன் ஜமத், சுப்ஹான மன் பஸத்தல் அர்த அலா மாஇன் ஜமத், சுப்ஹான மன் ஹலகல் ஹல்க வஅஹ்ஸாஹும் அதத், சுப்ஹான மன் கஸம ரிஸ்க வலம் யன்ஸ அஹத், சுப்ஹானல்லதீ லம் யத்தகித் ஸாஹிபத்தன் வலா வலத், சுப்ஹானல்லதீ லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.